ஹாய் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 13 இறுதி கணக்குகள் பார்ட் 2. அதில் பயிற்சி கணக்கு 14 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தேவி என்பவரின் 2016 டிசம்பர் 31ஆம் நாளைய பேரேட்டு கணக்குகள் பின்வருமாறு. விவரம் தொகை. விவரம்: கொள்முதல், சம்பளம், எடுப்புகள், தொடக்கச் சரக்கிருப்பு, முதல், விற்பனை, உள்தூக்கு கூலி, வாராக்கடன், நற்பெயர், பற்பல கடனாளிகள், அரைகலன், பொதுச் செலவுகள், பெற்ற கழிவு, கடன், வங்கி ரொக்கம், வாராக்கடன் ஒதுக்கு. 2016 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார லாப நட்ட கணக்கையும் அந்நாளைய இருப்பு நிலை குறிப்பையும் தயார் செய்யவும். ஆனால் 31/12/2016 அன்று இறுதி சரக்கிருப்பின் மதிப்பு 5800. வாராக்கடன் 500ஐ போக்கெழுதவும். வாராக்கடன் ஒதுக்கு 5% உருவாக்கவும். கடனாளிகள் மீதான தள்ளுபடி ஒதுக்கு 2% உருவாக்கவும். இதெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வியாபார லாப நட்ட கணக்கையும் அதனாலே இருப்பு நிலை குறிப்பையும் தயார் செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை தயார் செய்வோம். இப்போ நம்ம 14வது கணக்கு என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டிங் எப்பொழுதும் போடுவோம்ல. தேவி என்பவரின் 2016 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பு அப்படிங்கிறது நம்ம ஹெட்டிங் போட்டாச்சு. இப்போ நம்ம போட போகிறது வியாபார லாப நட்ட கணக்கு. வியாபார லாப நட்ட கணக்கு நான் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன்னா ரெண்டும் சேர்த்தே நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்? விவரம் தொகை, விவரம் தொகை. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வியாபார கணக்கில் நம்ம பற்று சைடு என்ன போடுவோம் அப்படின்னா தொடக்கச் சரக்கிருப்பு. இப்போ தொடக்கச் சரக்கிருப்பு பற்று சைடு 6250. அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம்? கொள்முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35,000. கொள்முதல் கொடுத்த உடனே நம்ம அடுத்தது என்ன பார்ப்போம் அப்படின்னா கொள்முதல் திருப்பம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ கொள்முதல் திருப்பம் அப்படிங்கிறத கணக்கில் கொடுத்துருக்காங்களா? புக்கில் இல்லை. அதனால் கொள்முதலை டைரெக்டாக இங்கே 35,000 போட்டாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? உள்தூக்கு கூலி விற்பனை கொடுத்துருக்காங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ உள்தூக்கு கூலி அப்படிங்கிறத பார்ப்போம். உள்தூக்கு கூலி அப்படிங்கிறது வியாபார கணக்கில் பற்று சைடு வரும். வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவும் இல்லை. அப்போ வரவு சைடு வரணும். இப்போ வரவு சைடு எடுத்தோன்னே நம்ம என்ன போடுவோம்? விற்பனை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 78,500 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? சரி கட்டுதல்களில் இறுதி சரக்கிருப்பு 5800 கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வேறு எதுவும் வியாபார கணக்கில் போடுற மாதிரி இல்லாததுனால இப்போ நம்ம அதை கூட்டணும். இப்போ கூட்டணும் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு வர்றது 84,300. 84,300 போட்டுட்டு இந்த 3 அமௌண்ட்டையும் கூட்டி நம்ம 84,300 கழிச்சோம்னா நமக்கு வர்ற ஆன்சரு 21,250. அதுதான் நமக்கு கிடைச்ச மொத்த லாபம். இப்போ நமக்கு மொத்த லாபம் 21,250 கிடச்சிருச்சு. இப்போ அதை வச்சு நம்ம என்ன செய்யணும் போடணும்னா லாப நட்ட கணக்கு அடுத்தது போடுவோம். இப்போ மொத்த லாபத்தை இந்த சைட்லேருந்து எக்ஸ் பேசிஸில் கொண்டுட்டு வந்தாச்சு. இப்போ மொத்த லாபம் வரவு சைடு 21,250. அடுத்தது கணக்கில் போயிட்டு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11,750. அடுத்தது பொதுச் செலவுகள் 32,250. அதாவது தள்ளுபடி ஒதுக்கு எதுலேருந்து சொல்லியிருக்காங்க? கடனாளிகள் மீதுலேருந்து தள்ளுபடி ஒதுக்கு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம கடனாளிகள் மொத்தம் நமக்கு 20,500 கொடுத்துருக்காங்க. அதில் வாராக்கடன் 500 கழிக்கணும். ஐயக்கடன் ஒதுக்கு 1000 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வர்றது 19,000. அதை சொத்துக்கள் பக்கம் போடும்போது நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா இப்போ சொல்கிறேன் பாருங்கள். 20,500 அப்படிங்கிறது நமக்கு கடனாளிகள். அதுலேருந்து நம்ம வாராக்கடன் 500 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 20,000. அதுலேருந்து ஐயக்கடன் ஒதுக்க கழிச்சோம் அப்படின்னா
19,000. இதுதான் உனக்கு கடனாளிகள் மீதான தள்ளுபடி ஒதுக்குக்கு எடுக்கிற அமௌண்ட்டு. இப்போ 19,000ல் 2% இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ, 0க்கு 0, 9 18க்கு 8, பாக்கி 1, 1 2 2 1 3, 380. அந்த 380 தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது பற்று சைடு ஏதாச்சும் வரும்னு பார்த்தா இல்லை. அடுத்தது மொத்த லாபம் போட்டாச்சு. வாடகை பெற்ற வாடகை எவ்வளோ? 2,750. பழைய வாரா கடன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 600 எடுத்து போட்டாச்சு. புதிய வாரா கடன் 500. புதிய வாராக்கடன் 500. இந்த இங்கே கண்டுபிடிச்சோம்ல, இந்த 500. அந்த 500 போட்டு ரெண்டையும் பழசையும் புதுசையும் கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறது 1100. அதில் வார ஐயக்கடன் ஒதுக்கையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 1000. இந்த 1000 அந்த 1000 கூட்டினா 2100. இதில் பழைய ஐயக்கடன் ஒன்று இருக்குது 2500. அதை நம்ம கழித்தோம் அப்படின்னா நமக்கு மைனஸில் வரும் இந்த ஆன்சர். இந்த ஆன்சர் நம்மளுக்கு மைனஸில் வர்றதுனால நம்ம எந்த சைடு போடுவோம்? இது வரைக்கும் நம்ம எல்லாமே எந்த சைடு பார்த்துருப்போம்? பற்று சைடு தான் வாராக்கடன் இது எல்லாமே கொடுத்து பார்த்துருப்போம். அப்போ நீ உனக்கு கடைசியில் நமக்கு வர ஆன்சர் ப்ளஸ்ஸில் வரும். அதனால நம்ம எல்லாத்தையுமே பற்று சைடு போடுவோம். ஆனால் இப்போ நமக்கு இந்த வார ஐயக்கடன் ஒதுக்கு வாராக்கடன் இது எல்லாத்தையும் கழிச்சா நமக்கு வர ஆன்சர் என்னது? மைனஸில் வருது. அதனால நம்ம வரவு சைடு தான் இதை நம்ம போடுவோம். இப்போ இதெல்லாம் போட்டோன்னா 400. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 24,400. நமக்கு வாராக்கடன் அப்படிங்கிறதே என்னது? நமக்கு அது வருமா வராத கடன் அப்படிங்கிறான். அந்த வராத கடன் இது வரைக்கும் ஒதுக்கு கழிவு இதெல்லாம் கூட்டும்போது ஒரு ப்ளஸில் ஒரு 500 1000 இப்படின்னு வரும். ஆனால் இப்போ இது மைனஸ்லேயே வர்றது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அது சரி வராது. அதனால அதை வரவு சைடு போகிறோம். எல்லாத்தையும் கூட்டினோம்னா 24,400. இப்போ 24,400லேருந்து இந்த 3ஐயும் கூட்டி கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைச்ச ஆன்சர் 9,020 தான் நிகர லாபம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இருப்பு நிலை குறிப்பு போட போகிறோம். இருப்பு நிலை குறிப்பு. பொறுப்புகள், சொத்துக்கள். பொறுப்புகள் சைடு நம்ம எடுத்தோன்னே என்ன போடுவோம்? முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50,000. அதோட நிகர லாபத்தை கூட்டுறோம். கூட்டிட்டு எடுப்பு கொடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்து கழித்தோம் அப்படின்னா நமக்கு 54,520. அதோட கடன் ஒன்று கணக்கில் இருக்குது, அதை 44,000 போட்டாச்சு. வேறு எதுவும் பொறுப்புகள் சைடு வருதான்னு பார்த்தா ஒன்றும் வரல. இப்போ சொத்துக்கள் சைடு. சொத்துக்கள் அமௌண்ட்டு நற்பெயர் கொடுத்துருக்காங்க 40,000. அரைகாலம் 31,000. வங்கி ரொக்கம் 3,100. இது வரைக்கும் அதை விவரத்தை கொடுத்துட்டாங்க. அடுத்தது பற்பல கடனாளிகள். நம்ம ஏற்கனவே இங்கே போட்ட மாதிரியே பற்பல கடனாளிகள் 20,500. வாராக்கடனை அதில் கழிக்கிறோம் 500, வந்த 20,000. அதில் ஐயக்கடன் ஒதுக்கு ஒரு 1000 கழிச்சா 19,000. இல்லை தள்ளுபடி ஒதுக்கு இதில் 2% கண்டுபிடிக்கிறோம், அது 350. அதையும் கழித்தோம் அப்படின்னா 18,620. அதுக்கப்புறம் இறுதி சரக்கு இருப்பை கடைசியாக போட்டுட்டு கூட்டணும்னா நம்ம 2 சைடும் ஒரே மாதிரி ஆன்சர் 98,520 அப்படிங்கிறது கரெக்டாக வந்துடுது. நன்றி.